எல்லாரும் ஆயில் இம்பேக்ட் இந்த வார்னால அதை பத்தி பேசுறாங்க. பட் ரியல் ஷாக் என்ன தெரியுமா? ஈரான் அட்டாக்னால எல்என்ஜி அஃபெக்ட் ஆயிருக்கு. இது இந்தியன் எக்கனாமிக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு ஈரான் எல்என்ஜி சென்டர் கட்டார்ல மார்ச் 2026 அன்னைக்கு அடிச்சது பத்தி பார்ப்போம். இவங்க ட்ரோன்ஸை விட்டு கட்டார்ல 2 சென்டரை அடிக்கிறாங்க. ஒன்று மசாயித் இன்டர்நேஷ்னல் சென்டர், இன்னொரு ராஸ் லஃபான் இன்டர்நேஷ்னல் சென்டர். இதில் ராஸ் லஃபான் இன்டர்நேஷ்னல் சென்டர் தான் மேஜர் எல்என்ஜி எக்ஸ்போர்ட்டு முக்காவாசி உலகத்துக்கு. ஓகே, இப்போ எல்என்ஜினா என்னன்னு பார்ப்போம். எல்என்ஜினா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை கோல் கம்ப்ரெஸ் பண்ணி ஷிப்பில் இதை அனுப்புவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது இந்தியா, கொரியா உட்பட பல கண்ட்ரிஸ் இம்போர்ட் பண்ணுது. இதில் டிபெண்ட்டாக இருக்கிறது தான் ஃபெர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே எல்என்ஜி கன்சியூம் பண்ணி இருக்குது. இந்த எல்என்ஜிங்கிறது அடி வாங்கினது ஒரு சைலண்ட் எக்கனாமிக் ஷாக். இப்போ இதனால் இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்கும், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அடி வாங்கும், எலக்ட்ரிசிட்டி பிளான்ட் அடி வாங்கும், இன்ஃப்ளேஷனும் பாதிக்கும் வேர்ல்டு லெவலில். இந்தியாவுக்கு இது என்ன டைரக்ட் எக்கனாமிக் இம்பேக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு அடி வாங்கும். இந்தியா ஒன் ஆஃப் த மேஜர் இம்போர்ட் ஆஃப் எல்என்ஜி ஃப்ரம் கல்ஃப் ரீஜியனு. வாரோட ஐரணியை மிடில் ஈஸ்டில் நடக்கிற வார்னால நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அடி வாங்கும், இன்ஃப்ளேஷன் அடி வாங்கும். இதுதான் ஒரு சைலண்ட் எக்கனாமிக் ஷாக்கு. மீண்டும் ஒரு ஃபினான்ஷியல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் hit the bell icon for further notification. See you in the next video. Until then, bye bye. Thank you.